நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு குளிர்காலத்தையொட்டி வெளிநாட்டு பறவைகள் படையெடுத்து இருக்கக்கூடிய சிறப்பு காட்சிகள் குறித்து எமது செய்தியாளர் ராம்குமார்தாசன் வழங்கி கேட்கலாம். ராம்குமார்தாசன், விவரங்கள் என்ன, விரிவா சொல்லுங்க. வணக்கம் சரவணன். கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு வெளிநாட்டு பறவைகள் வரத்து அதிகரித்துள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. பறவைகளின் நுழைவாயில் என்று அழைக்கப்படும் கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு ஆண்டுதோறும் வடகிழக்கு பருவமழை காலமான அக்டோபர் முதல் மார்ச் வரை ரஷ்யா, ஈரான், ஈராக், இலங்கை, சைபீரியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து பறவைகள் இங்கு வருகிறது. தற்போது பருவமழை பெய்து கோடியக்கரையில் மழைநீர் அதிக அளவு தேங்கியுள்ளது. கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்திற்கு செங்கல் நாரை, கூழைக்கிடா, பூநாரை, கடல் காகம் உள்ளிட்ட பறவைகள் வரத்து அதிகரித்துள்ளது. கோடியக்கரையில் தற்போது பறவைகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை நிலவுவதால் பறவைகள் வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் மிகுந்த அழகாக காட்சியளிக்கிறது. தாங்கள் வழங்கிய விவரங்களுக்கு நன்றி ராம்குமாரதாசன்.